ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரைஸ் பண்ணலாம். அதுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ ஏதோ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போது குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் நீளத்தில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு போதும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அது கொஞ்சம் நல்லா கொதித்து கொஞ்சம் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் வரணும். இது மாதிரி இப்போது இதில் 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி ரைஸ் இருக்கு இல்லையா, சின்னது, அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சிம்பிளான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் பிடிக்கும். இப்போ நான் செஞ்சுருக்கிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்ரூட் கேரட் கூட சேர்த்து இது மாதிரி பண்ணிக்கலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளமும் ஊறுகாயும் வச்சுக்கிறேன். இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ரைஸ் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அப்போ 4 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நம்மளுக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும். அதுமாரி 3 விசில் நம்ம வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?